அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டூ ஃபமியாஸ் கிரியேஷன். அன்னைக்கு கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் ஃபீவரிஷா இருந்துச்சு எனக்கு. அதனால கொஞ்சம் எந்திரிக்கவே லேட் ஆயிருச்சு. பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுனால என்ன லஞ்ச் பாக்ஸ் செய்யணுன்னே தெரியல. என் பையனும் பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு கொஞ்சம் இட்லியே வாங்கி வச்சுருங்கம்மான்னு சொல்லிட்டான். அதோட நானும் சரி இட்லியே வாங்கி குடுத்துட்டேன் லஞ்ச் பாக்ஸுக்கும். வெளிய தான் வாங்கி குடுத்தேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சரி கொண்டு போங்கன்னு சொல்லி குடுத்து விட்டாச்சு. ஸ்நாக்ஸ்க்குமே பார்த்தேன் ஃப்ரிட்ஜில வாட்டர்மெலன் இருந்துச்சு. அதையவே எடுத்து பிள்ளைங்களுக்கு 2 பேத்துக்குமே வச்சாச்சு. நம்ம வெளிய போய் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணா கூட ஆஃபீஸ்ல ஒரு 2 டேஸ் நம்மளுக்கு லீவ் கிடைக்கும். ஆனா, நம்ம வீட்ல நம்ம குழந்தைங்கள பார்த்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேது. அன்னைக்கு மார்னிங்குமே அப்படிதான் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சுச்சு. பிள்ளைங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு, அப்புறம் டேப்லெட் போட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்காண்டி பெங்களூர் வரைக்கும் போயிருந்தாங்க. அங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நெறைய சாக்லேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. ஒரு ஷாப்ல பார்த்துருப்பாங்க போல. அதோட பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நெறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குட்டீஸுகள் பார்த்தீங்கன்னா, சாக்லேட் பார்த்தோன்னா ஒரு அவ்ளோ ஹாப்பி. எனக்கு பார்த்தீங்கன்னா, பர்சனலா வந்து அந்த அ லாங்கா இருக்க சாக்லேட் வந்து அவ்வளவா பிடிக்கல. ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கல. மத்த எல்லா சாக்லேட்டுமே சூப்பரா இருந்துச்சு. வீட்லயும் பார்த்தீங்கன்னா, மாவு எல்லாமே காலியாயிருச்சு. அதோட சரி மாவே அரைச்சிரலாம் அப்படின்னு சொல்லி அரைச்சு வச்சாச்சு. வீட்ல பார்த்தீங்கன்னா, இட்லி, தோசை மாவு இல்லைனாலே கொஞ்சம் சிரமம் தான். ஏதாச்சும் உடம்பு சரியில்லாதப்ப இருந்துச்சுன்னா, நம்ம டக்குன்னு ஏதாச்சும் ரெடி பண்ணிரலாம். அதான் சரி நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடலான்னு அரைச்சு எடுத்து வச்சாச்சு. இதோட இந்த வீடியோவ எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. பாய் ஃபிரெண்ட்ஸ்.